நம்ம வந்து இதனுடைய பிரச்சனைகள்லாம் எடுத்து சொல்லும்போது தான் இந்த அரசை வந்து நம்ம செவி சாய்க்கும். இப்போ நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மூணு மூணு ஏரியாவில் வந்து எங்களுக்கு பிரச்சனை இருந்தது. கோழியனூர் ஒன்று, பனமலைப்பேட்டை ஒன்று, பஞ்சமாதேவி ஒன்று. இந்த 3 கிராமங்கள்லையுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா இனாம் சொத்துன்னு சொல்கிறோம். இனாம் சொத்துனா என்னன்னா, அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் தாசில்தார் போட்டு இனம் ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. அன்றைக்கி அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து பட்டா தர சொல்லி சொன்னாங்க. ஆனால் எந்த ஒரு அதிகாரியும் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு அவேர்னஸ் இல்லை, ஜனங்க போய் பட்டா கேட்கல. இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு வருமானம் இல்லை, விளக்கேற்றுறதுக்கோ இல்லை ஐயருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கோ இவங்களாவே அந்த கோயில் பேரில் இந்த சொத்தை எழுதிடுறாங்க. எழுதிக்கிட்டு இந்த கோயில் எங்களுக்கு தான் சொந்தன்றாங்க, இந்த சொத்துக்கள் எல்லாமே எங்களுக்கு தான் சொந்தன்றாங்க. நாங்கள் எங்களுக்கு ஆர்டிஐயில் போடும்போது மாவட்ட நிர்வாகத்தை கேட்குறோம், மாவட்ட ஆட்சியருக்கு இந்த சொத்து எப்படி மாறுச்சுன்னு கேட்டால் அவங்கக்கிட்ட விளக்கம் கிடையாது. தாசில்தார்கிட்ட கேட்குறோம், அவங்ககிட்ட விளக்கம் கிடையாது. இங்கே எழும்பூரில் இருக்கிற ஆவண காப்பகத்துலையும் கேட்குறோம், அவங்ககிட்ட இதுக்கு விளக்கம் கிடையாது. அப்போ எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லையுமே இது மாறுறதுக்கான அதிகாரம் கிடையாது. இதை நாங்கள் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம மாநில தலைவர் சொன்ன மாதிரி ஒரு 3 தடவை நாங்கள் போராட்டம் பண்ணோம். கலெக்டர் வந்து எங்களுக்கு ஸ்பெஷல் ஆர்டர் போட்டார், இது விசாரணை பண்ணுங்கன்னு. விசாரணை பண்ணதில் விஓ வந்து இது மாறந்து தவறுதான்னு கொடுத்துருக்காரு, ஆர்ஐயும் கொடுத்துட்டாரு, ஜோனல் தாசில்தாரும் கொடுத்துட்டாரு. இப்போ லாஸ்ட்டாக வந்து ஆர்டிஓ கிட்ட விசாரணை போயிருக்கு. விசாரணை எங்களையும் கூட்டிருக்காங்க, கோயில் தரப்பையும் கூட்டிருக்காங்க. கோயில் தரப்புலையும் நாங்கள் ஆர்டிஐயில் கேட்டதுக்கு எங்களுக்கு விளக்கம் கொடுக்கல. முதல் முறையீடு, மேல்முறையீடு, 2ஆம் முறையீடு போட்டு 3வது தகவல் உரிமை ஆணையத்தில் தான் வாங்கினோம். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான தகவல் எங்கிட்ட இல்லைன்னு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு டிமாண்ட் பண்ணும்போது மாவட்ட நிர்வாகத்தை நெருக்கடி கொடுத்தா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கும் பாதிப்பு வராமல், அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பக்கம் பாதிப்பு வராமல் தான் நடவடிக்கை எடுக்க முடியும். அதனால் 2 விஷயங்களை நம்ம தெரிஞ்சு போராடணும். ஒன்று, கோயில் மனை சார்ந்ததாக இருந்ததா தலைவர் சொன்ன மாதிரி வாடகையை குறைக்க சொல்லி போராடணும். கோயில் மனையை சாராத இருந்துச்சுன்னா அது நம்மளுதுன்றதுக்கான டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்தனா நம்ம தலைவர்கள் வழிகாட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இது எப்படி போனால் நம்ம வெற்றி அடைய முடியுன்றது. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை நம்மளுக்கு இல்லைனா கேப்பாரட்டு தான் கிடப்புன்னு சொல்லலாம். உண்மையாலுமே இன்னைக்கு இவ்வளோ தலைவர்கள் இருந்தாங்க, யாருமே நம்மளை வந்து வழிநடத்தி செல்லலை. எல்லாரும் போகிற போக்கில் நம்ம கதையை கேட்டு கம்முன்னு போயிட்டாங்க. ஆனால் இந்த போராட்டம் ஆரம்பித்த காலத்திலேருந்து கிட்டத்தட்ட இவங்க தலைவர் சொல்கிறதெல்லாம் கேட்டால் நம்மளுக்கே மயக்கம் வருது. நல்ல கண்ணு தலைவர் வந்திருக்காரு, அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களை பார்த்துருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 இந்த சங்கத்தை ஆதரவு தெரிவித்து எப்போல்லாம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருதோ அப்போல்லாம் இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் போய் பாடுறதுக்காங்க, பாண்டியன் தலைவரை வச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதே வழி தோண்டல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி தான் நடக்குது. டாக்டர் கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் நடத்துக்கே பட்டா கொடுத்துருக்காரு 2017. அதே ஆட்சி இன்னைக்கு நடக்குது. கோயில் இடமா இருந்தால் கூட இவங்க யோசிக்கலாம், கோயில் இடமா எல்லாத்துக்கும் பட்டா கொடுக்க மாட்டாங்க, கோயில் இடத்துக்கும் பட்டா கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் இன்னைக்கு வாடகை குறைங்கன்னு கேட்டு போராடுறோம். இந்த கவர்மெண்ட் இன்னைக்கு இதை செய்யும். இதை செஞ்சுட்டாலும் அடுத்து வரக்கூடிய இன்னொரு கவர்மெண்ட் மாதிரி வந்தால் அவங்களும் இதை கையில் எடுத்து தான் ஆடுவாங்க. அப்போ இன்னைக்கு நான் போராடுறேன், அடுத்து என் புள்ள போராடுவோம், அடுத்து இன்னைக்கு எனக்கு வர தலைமுறை எல்லாமே போராடக்கூடாது. இப்போ இங்கே சார் சொன்ன மாதிரி நம்ம மணி சார் சொன்னார், உங்களுக்கு நியாயமான வந்து பார்த்தீங்கன்னா கோயில் இடம் இல்லைன்னா நீங்கள் வந்து அதுக்கான ப்ரூஃபை காமிச்சு அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஏற்கனவே உயர்மட்ட குழு ஒன்று அமைக்க சொன்னாங்க.